அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டினாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட இல்லை, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். அந்த எம்பிக்கள் கூட்டம் முடிஞ்சதுலேருந்து தாவேக காரணங்க சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்களா எங்கள் அண்ணனுக்கு நாட்டு மேலே எவ்வளோ அக்கறை, பார்த்தீங்களா திமுகவுக்கு நாட்டு மேலே அக்கறை இல்லை, எம்பிக்கள் கூட்டத்தில் வந்து பங்கேற்கலை, 20 எம்பிக்கள் போய் பங்கேற்றிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டு மேலே தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது, வேற யாருக்கும் அக்கறை கிடையாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த 20 எம்பிக்களுமே அங்கே பங்கேற்ற அந்த 20 எம்பிக்களுமே திமுக போட்ட பிச்சை தான். ஸோ இந்த நிலைமையில் புகழ் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா எவ்வளோ மாஸ், பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் இந்த நாட்டுக்காக எவ்வளோ இதுவாக இருக்கார் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு புகழ் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களாம். என்ன தனி தீர்மானம் அப்படின்னு பார்த்தா, தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களாம். எந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிராக? ஏன்னா அமித்ஷா அவர்கள் இருங்க நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டுட்டு போனார் இல்லையா, அந்த டைம் கேட்டுட்டு போனது இன்னும் வரைக்கும் அதுக்கான திரும்பி திருத்தப்பட்ட சட்ட முன்முடிவு இன்னும் வரல, இன்னும் யாருக்குமே தெரியாது. அப்போ தொகுதி மறுவரையறை சரியாக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஃபேர் டீலிமிட்டேஷன் இருக்கா இல்லையான்றது தெரியாமல் எந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்ட ஆதரவு தெரிவிக்கிறாரு? அப்போ டீலிமிட்டேஷன்னாலே தவறு அப்படின்ற புரிதலில் தான் தாவேகா இருக்குதா? அந்த 20 எம்பிக்களும் அப்படி தான் இருக்காங்களா? டீலிமிட்டேஷனுக்கே எதிராக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்களா? ஏன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது சரிதான் அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. ஆரம்பத்தில் இருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ தாவேகா வந்து டீலிமிட்டேஷனுக்கே எதிராக இருக்கா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. இப்போ எந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு எதிராட்டு இவங்க வந்து தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க சட்டப்பேரவையில், அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டாச்சு, ஏற்கனவே போட்டாச்சு இல்லையா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது போட்டாச்சு. இப்போ எதுக்கு இன்னொரு தீர்மானம் சம்மந்தமே இல்லாமல்? அமித்ஷா இதை நான் வந்து திருத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அது திருத்திட்டு வர்றது என்னன்றதே பார்க்காம எதுக்காக இப்போ வந்து கூட்டத்தை கூட்டணும், என்ன தீர்மானம் இனிமேல் கொண்டு வரணும் புரியல காய்ஸ். ஏற்கனவே தீர்மானம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எனக்கு ஞாபகம் இருந்தால் February மாதம் 2024 வருஷம் February மாதம் ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. தொகுதி மறுவரையறையை நாங்கள் எதிர்க்கலை, டீலிமிட்டேஷன் வரட்டும், ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நியாயமாக வழங்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அன்னைக்கே போட்டாச்சு. இப்போ இன்னொரு தீர்மானம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல்? இந்த தீர்மானம் எந்த அடிப்படையில் போட போகிறாங்க? ஏற்கனவே கொண்டு வந்த மசோதாவின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருக்குது. இப்போ இன்னும் புதுசாக அடுத்த மசோதாவை இன்னும் வரைக்கும் தெரிவிக்கலையே, இப்போ திருத்தப்பட்ட மசோதான்றது என்னன்றதே தெரியலையே. அப்புறம் எந்த அடிப்படையில் அடுத்த தீர்மானம்? டீலிமிட்டேஷனையே எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷனுக்கே எதிராட்டு அப்படின்ற தீர்மானம் கொண்டு வர போகிறாங்களாம். அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருந்தால் கூட தாவேகா ஏற்றுக்காதா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இப்போ விஜய் அவர்கள் தான் நிறைய பேப்பர் படிக்கணும் போல இருக்குது காய்ஸ். பேப்பர் படித்தா நிறைய தெரியும்னு சொன்னார் இல்லையா, இப்போ டீலிமிட்டேஷனே எதிர்க்கிற அளவுக்கு தான் இவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் தான் பேப்பர் படிக்கணும். டீலிமிட்டேஷன் ஃபேராக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. இது தெரியாமல் நிறைய தற்குறிகள் தேர்தலுக்கு முன்னாடி திமுக வந்து டீலிமிட்டேஷனே நோ டீலிமிட்டேஷன் சொல்லிச்சு, இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, பாஜக கூட கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க தற்குறிகள். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து தான் நியூஸே பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க, அரசியலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுதான் பிரச்சனை. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தவனுங்களுக்கு திமுக ஆரம்பத்தில் இருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்குன்றது கூட தெரியாமல் தான் இருக்கானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறது? நீங்கள் பாருங்கள், நான் இதில் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுவேன், அதில் டேட்டை பாருங்கள். எப்போவோ ஃபேர் டீலிமிட்டேஷன் போட்டாச்சு, கூட்டம் போட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாச்சு, நிறைய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் வர வச்சு அதுக்கு தனியாக ஒரு கூட்டம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. நீங்கள் தான் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும். தாவேகா தற்குறிகளாம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அரசியலே பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க தவிட்டு தற்குறிகள். இப்போ அந்த புது மசோதாவில் என்ன இருக்குன்னே தெரியாமல் எதுக்காக இந்த எம்பிகள் கூட்டம் கூட்டணும்? அப்போ இந்த எம்பிகள் கூட்டம் கூட்டினது டைவர்ட் பண்ணுறதுக்கு தானே, முழுக்க மக்களை ஏமாத்துறதுக்கு தானே. பாருங்கள், நாங்கள் எவ்வளோ வந்து மக்களுக்காக இருக்கோம், நாங்கள் மக்களுக்காக வந்து இந்த தொகுதி மறுவரையறையை வந்து நாங்கள் எவ்வளோ எதிர்க்கிறோம் பாருங்கள், நாங்கள் பாஜகவை எவ்வளோ எதிர்க்கிறோம் பாருங்கள், திமுக எதிர்க்கலை பாருங்கள் அப்படின்ற அரசியல் காரணத்துக்காக தானே கூட்டியிருக்காங்க. ஒருவேளை அந்த மசோதாவில் சரியாட்டு இருந்துச்சுன்னா, நமக்கு தேவையான விஷயம் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சோ அதை திமுக ஆதரிச்சது, எல்லாருமே ஆதரிச்சாங்களோ, அதே மாதிரியே இந்த டீலிமிட்டேஷன்லையும் நமக்கு ஃபேராக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன இருக்குன்னே தெரியாமல் முட்டாள்தனமாக அதை எதிர்க்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் முட்டாள்தனம் தானே, தற்குறித்தனம் தானே. தற்குறித்தனம் மட்டும் இல்லை, இவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்க டைவெர்ட் பண்ணுறது தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, நல்லாவே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, டைவெர்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா காவிரி விவகாரத்தில், மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக கேட்டுக்கிட்டு இருக்க சட்டமன்றத்தில் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக
நாங்கள் வந்து டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோன்னு சம்மந்தமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் திமுக பங்கேற்காதுன்னு நல்லாவே தெரியும். ஏன் பங்கேற்காதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே கூட்டுறாங்க. கூட்டிக்கிட்டு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு நாட்டு மேலே அக்கறை இருக்குது, டீலிமிட்டேஷனை நாங்கள் எதிர்க்கிறோம். திடீர்னு டீலிமிட்டேஷன் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய இது மாதிரி தெரியுதில்ல. இந்த புகைப்படத்தை மட்டும் பாருங்கள். 5/3/2025 நாள் விஜய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவை மட்டும் பாருங்கள். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை, அது வந்து பற்றாக்குறையாம். பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. எப்படி மக்கள் பிரச்சனையே இல்லை. ஷார்ட்டேஜ் ஆஃப் MPs is not at all a problem being faced by an ordinary citizen. It is a democratic issue in principle and not a principal democratic issue. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்திருக்கிறேன். அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும். எப்படி இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைன்றது ஒரு மக்கள் பிரச்சனைலாம் இல்லை, அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்போது மக்கள் பிரச்சனையே இல்லைன்னா எதுக்காக அதை இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? காவிரி விவகாரம் தானே மக்கள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதை விடவா டீலிமிட்டேஷன் முக்கியம்? நாங்கள் கேட்போமா மாட்டோமா? என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வராத மசோதா மேலே அவ்வளோ அக்கறை தாவேக்காவுக்கு. ஏன் அவ்வளோ அக்கறை? தமிழ்நாட்டோட ஜீவாதார காவிரி பிரச்சனையை விட உங்களுக்கு டீலிமிட்டேஷன் அவ்வளோ முக்கியமாக போயிருச்சா? ஆனால் தாவேக்கா தற்குறிகள் இருக்கானுங்க பாருங்க, மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அவங்க தலைவர் பண்ணுறது தவறுன்னு தெரிஞ்சும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. மேகதாது விவகாரத்தில் தன்னுடைய கூட்டாளியான காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் தானே கர்நாடகாலையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தன்னுடைய கூட்டாளியான காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு தாவேக்கா. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மேகதாது அணை வந்து கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்படியே தாவேக்கா வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்துருவாங்க. வெளியில் மட்டும்தான் நாங்கள்லாம் எதிர்ப்போம், நாங்கள் விடமாட்டோம், மேகதாது அணையை வந்து நாங்கள் கெட்ட விடமாட்டோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளார அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கூடவே இருக்காங்களே, கூட்டாளி தானே காங்கிரஸை காப்பாற்ற மாட்டாங்களா என்ன? பின்ன கூட்டணியிலே இருந்தாலும் காங்கிரஸை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு இவங்க என்ன திமுகவா? ஆஃப்டர் ஆல் தாவேக்கா தானே. திமுகலாம் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுவோம். காங்கிரஸை கூட்டணியில் வச்சுருந்ததே காங்கிரஸை வளர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தானே, பின்ன என்னத்துக்கு? திமுக சரி, அதுக்குள்ளெல்லாம் போக வேடாம், விடுங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினது 5 மாநில முதலமைச்சர்களை சென்னைக்கு வர வச்சு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்தியாவுக்கே பாடம் எடுத்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒலித்த முதல் குரல் திமுக கிட்ட இருந்து தான். அதாவது டீலிமிட்டேஷன் ஃபேராக இருக்கணும் அப்படின்ற குரல். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கிடையாது, நீட்டுக்கு எதிராக பேன் நீட் அப்படின்ற நிலைப்பாடு மாதிரி நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது திமுகவுடைய குரல் கிடையாது. என்றைக்குமே ஃபேர் டீலிமிட்டேஷன்ன்றது மட்டும்தான் திமுகவுடைய குரலாக இருந்திருக்கு. இது தவறாக சித்தரிக்கப்பட்டு மக்கள்கிட்ட தவறான புரிதலை ஏற்படுத்துறதுக்காக திமுக முன்னாடி வேறு மாதிரி பேசிச்சு, இப்போ வேறு மாதிரி பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நோவே. திமுக ஃபேர் டீலிமிட்டேஷனை தான் ஆரம்பத்துலேருந்தே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டம் கூட்டியிருக்காங்கல்ல, அங்கே வந்து டீலிமிட்டேஷனுக்கே எதிராட்டு தான் தீர்மானம் கொண்டு வர போகிறாங்கன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் திமுகவை எப்படி உட்கார முடியும்? திமுக கிளைம் பண்ணுறது ஃபேர் டீலிமிட்டேஷன். அது கூட இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் தொகையை நம்ம தான் கட்டுப்படுத்தியிருக்கோம். ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டு நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம். அவங்கெல்லாம் கட்டுப்படுத்தலை, உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம். அப்போ நம்ம ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டு நடந்ததுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு தரலாம் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து கிளைம் பண்ணுறது. அந்த எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நமக்கான சீட்ஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும், ஈக்குவல் ஷேரிங் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது தான் திமுக வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லையா? அப்போது இவங்க வந்து டீலிமிட்டேஷனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தற்குறித்தனமாட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதில் எப்படி திமுக போய் பங்கெடுக்க முடியும்? திமுகவுக்கு வந்து இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்லி தருவாங்க, திமுக அதை கேட்கணுமா? திமுகவோட நிலைப்பாடு எல்லாருக்குமே தெரியும், ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். ஆரம்பத்திலருந்தே வேணால் ஒரு பதிவாக கூட எடுத்துகிட்டு வரலாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டது, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டது, அவர் அப்போ துணை முதலமைச்சராக இருந்தப்போ, இன்னும் பல பதிவுகள் நம்ம எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். எல்லாருமே ஒரு பதிவிலையும் ஃபேர் டீலிமிட்டேஷன்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது இந்த தாவேகா தற்குறிகள். அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கடைசியாக கூட தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் டைமில் கூட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அந்த ஒரு பேப்பரை கொளுத்தி எரிச்சார், ஞாபகம் இருக்கா?
அதே நேரத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? கோலம் போட்டுக்கிட்டு இருந்தார் பெரம்பூரில். ஏன் இருக்கா? அவ்வளோ அக்கறை. டீலிமிட்டேஷன் அநியாயமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் திமுக அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. இவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னமோ டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்டு இவங்க போராடுற மாதிரியும், அதுக்கு மேலே பயங்கர அக்கறை இருக்கிற மாதிரியும், அது தமிழ்நாட்டுக்கு எதிரானது மாதிரியும், டீலிமிட்டேஷன் வந்துடக்கூடாது, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போராடுற மாதிரியும் என்னமா சீன் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படிலாம் டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்க காய்ஸ். நம்ம இவங்களுடைய வரலாறை தோண்டி எடுத்துகிட்டு வருவோமா இல்லையா? டீலிமிட்டேஷன்றது மக்கள் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னது முதற்கொண்டு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக போராடிக்கிட்டு இருக்கிறப்ப கோலம் போட்டுக்கிட்டு இருந்தது வரைக்கும் எவ்வளோ இருக்குது. இன்னைக்கு திடீர்னு எப்படி அக்கறை வந்துருச்சு தமிழ்நாட்டு மேலே? திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்றதை இவங்க சொல்லி கொடுத்து தான் திமுக கேட்கணும். திமுகவுக்கு எல்லாமே தெரியும், என்ன நிலைப்பாடு எடுக்கணும், எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் தெரியும். இவனுங்கெல்லாம் சொல்லி கொடுத்து திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கணுமா? அந்த அளவுக்கு அரசியல் தெரியாத கட்சியா திமுக? இப்போ தாவேகா நல்ல இடியாப்ப சிக்கலில் மாட்டி இருக்குங்க. 2 விஷயங்களை தாவேகாவால் பண்ணவே முடியாது. ஒன்று, காவிரி விவகாரத்திலையும் மேகதாது அணை விவகாரத்திலையும் கர்நாடக அரசுக்கு எதிராட்டு, அதாவது காங்கிரஸுக்கு எதிராட்டு அரசியல் செய்கிறது, அது முடியாது. 2வது, டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் பாஜகன்ற பேரை உச்சரித்து பாஜகவுக்கு எதிராட்டு பேசுறது. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்குன்ற நிலைப்பாட்டை மட்டும் காட்டுவாங்க, ஆனால் பாஜகவுக்கு எதிரான அரசியலையும் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறதையும் பண்ணவே முடியாது. இன்றைக்கி தாவேகாவுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சில பேர் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது டீலிமிட்டேஷனுக்கு எதிராலாம் போராடிச்சு. இந்த பில்லெல்லாம் கொளுத்தி எரிச்சார் நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அருண்ராஜ், ராஜ்மோகன் போன்ற நபர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்து திமுக போராடுது இல்லையா, இதெல்லாம் நாடகம், திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதே டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கிறோம் அப்படின்ற பேரில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக பாஜக கள்ள கூட்டணி பாருங்க, திமுக இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்றாங்க. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்தது அப்படின்றதுனால திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இன்னைக்கு தாவேகா டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கிறோம் அப்படின்னு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டியிருக்காங்க. இது மட்டும் தாவேகாவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்றது இல்லையா? அது மட்டும் கள்ள கூட்டணியாக தெரிஞ்சுது, இது மட்டும் எப்படி கள்ள கூட்டணியாக தெரியல? இது என்னது இது? இப்போ திமுக இவனுங்களுக்குலாம் பாஜகவுடைய கள்ள கூட்டணியில் இருக்குது, பாஜகவுடைய பி டீம் அப்படின்லாம் சொல்கிறானுங்கல்ல. இப்போ இவனுங்களுக்குலாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். தாவேகா இந்த காவிரி விவகாரத்திலையும் மேகதாது அணை விவகாரத்திலையும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுதோ இல்லையோ, திமுகவால் அந்த காவிரி நீர் விவகாரத்திலையும் மேகதாது அணை விவகாரத்திலையும் கர்நாடக அரசுக்கு எதிராட்டு பேச முடியும், காங்கிரஸ் எதிராட்டு பேச முடியும். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா கூட்டினாலும் சரி கூட்டலனாலும் சரி, திமுக அதுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி, டீலிமிட்டேஷன் அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திமுக எதிர்த்து பேசும், பாஜகவை எதிர்த்து பேசும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் தாவேகாவால் இது 2யுமே பண்ண முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது டைவர்ட் பண்ணுறது அப்படியே மக்கள் மனசில் நாங்களும் எதிர்க்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டதான் முடியும். சும்மா வாயால் தான் மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல தான் முடியும். ஆனால் கர்நாடகாவை எதிர்த்து பேச முடியாது, பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன இந்த அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இந்த மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமே ஒழிய ஆக்சுவலாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. திமுகவால் நான் எல்லாமே பண்ண முடியும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி, எதுக்கு போனாலும் போகலனாலும் திமுகவால் பேச முடியும். தாவேகாவால் முடியுமா? இப்போ இந்த தாவேகா எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டினாங்க? இதை யோசிக்கணும்ல. ஏன்னா தாவேகாவுக்கு எம்பிக்கள் கிடையாது. தாவேகாவோட எம்பிக்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்டு பேசுகிறாங்க, எதிராட்டு இருக்காங்க அப்படின்ற நிலைப்பாட்டை கொண்டு வரவே முடியாது. இப்போ இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் வந்தது யாரும் தாவேகா எம்பிக்கள் கிடையாது. ஆகவே தாவேகாக்காரங்க யாரும் பாஜகவை எதிர்க்கல பாருங்க. அப்போ பாஜகவை எதிர்க்கிறதுல கூட எதிர்க்க துப்பு இல்லாமல் வக்கு இல்லாமல் அதுக்குள்ள நிறைய நுணுக்கங்கள் பார்த்து அதை மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறாங்க பாருங்க. நாங்களும் எதிராக இருக்கோம், எதுக்கு எதிராக இருக்கோம் அது தெரியாது, எந்த மசோதாவுக்கு எதிராக இருக்கும் அது தெரியாது. அதுக்கு தான் முன்னாடியே சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாச்சே தீர்மானம், எதுக்கு இப்போ கொண்டு வரீங்கன்னு கேட்டால் தெரியாது. நாங்கள் வாட்டி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு தான் அரசியலில் இருக்கோம், நாங்கள் என்ன ஆக்சுவல் அரசியல் பண்ணுறதுக்கு அரசியலில் இருக்கோம். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாங்க. இவங்களால அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவே முடியாது. அது பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவே முடியாது. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் வேணால் கூட்டுவாங்க. ஏன்னா அங்கே தான் தாவேகாவுக்கு எம்பிக்களே இல்லை. அதனால் இப்படி ஒரு கோழைத்தனமான குணம் இருக்குது பாருங்கள் விஜய் அவர்களுக்கு. இதை கூட புரிஞ்சிக்க முடியாத தற்குறிகளாக தாவேகாரனுங்க இருக்கிறதுனால தான்
இன்னும் வரைக்கும் தாவேக்காலே இருக்கானுங்க. வராத ஒரு மசோதா மேலே என்ன அக்கறை அப்படி நம்ம அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு மூளையில் ஒரு ஓரமாக தோணியிருந்தா கூட இதெல்லாம் தவறாக இருக்கே, பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாரு, இப்படின்லாம் எதாவது யோசிச்சிருந்தானுங்கன்னா என்றைக்கோ விலகியிருப்பானுங்க இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு திறனற்ற தற்குறிகளாக இருக்கிறதுனால தான் தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும். ஆக தாவேக்கா போடக்கூடிய இந்த ட்ராமாவை பற்றி மக்களாகிய நீங்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாங்க, காங்கிரஸுக்கு எதிராட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கோழை, திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது அரசியல் செய்யணுன்றதுக்காக எப்பேற்பட்ட தந்திரங்களை எல்லாம் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.